ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி, இப்படிப்பட்ட இல்லறத்தான் கடை தேர வழியே இல்லையா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நிச்சயமாக இருக்கிறது. அவ்வப்போது சத் சங்கம் வேண்டும். அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து இறைவனை சிந்திக்க வேண்டும். அதோடு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எனக்கு பக்தியும் நம்பிக்கையும் கொடு என்று ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் எல்லாமே ஆகிவிட்டது. நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை. கேதாரை பார்த்து கூறினார், நம்பிக்கை எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை கேள்விப்பட்டதில்லையா? புராணத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண பிரம்மமும் சாட்சாத் நாராயணனுமான ஸ்ரீராமர் இலங்கைக்கு போக பாலம் கட்ட வேண்டியிருந்தது. ஆனால் அனுமனோ ராமநாமத்தில் வைத்த நம்பிக்கையால் ஒரே தாவலில் கடலை தாண்டிவிட்டார். அவருக்கு பாலம் தேவைப்படவில்லை. எல்லோரும் சிரித்தனர். ஒருவனுக்கு கடலை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. விபீஷணர் ஓர் இலையில் ராமநாமத்தை எழுதி அதை அவனது ஆடையின் ஒரு முனையில் முடிந்தார். பிறகு அவனிடம், பயப்படாதே, நம்பிக்கையோடு தண்ணீரின் மேல் நட. ஆனால் ஒன்று, நம்பிக்கையை இழந்தாயானால் அந்த கணமே நீரில் மூழ்கி விடுவாய் என்று கூறினார். அந்த மனிதனும் கடலின் மீது எளிதாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது துணியின் முனையில் முடிந்திருப்பது என்னவென்று பார்க்க அவனுக்கு மிகுந்த ஆவல் உண்டாயிற்று. முடிச்சை அவிழ்த்து பார்த்தான். அங்கே வெறும் ராமநாமம் எழுதப்பட்டிருந்தது. இது என்ன, வெறும் ராமநாமம் தானே எழுதியிருக்கிறது என்று நினைத்தான். சந்தேகம் வந்தது. மறுகணமே கடலில் மூழ்கிவிட்டான். இறை நம்பிக்கை உள்ளவன் பசு கொலை, பிராமணர் கொலை, பெண் கொலை போன்ற கொடிய பாவங்களை செய்திருந்தாலும் இறைவன் மேலுள்ள நம்பிக்கையின் வலிமையினால் பாவத்திலிருந்து விடுபட முடியும். இனி இத்தகைய கொடிய செயல்களை செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதியாக இறைவனிடம் சொன்னால் போதும். எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. இவ்வாறு பேசிய பின் குருதேவர் பாடினார். தேவி, உன் பெயரை துர்கா, ஸ்ரீ துர்கா என்று நான் ஓதிய வண்ணம் ஆவியை விடுத்தால் ஏழை ஏன் என்னை அணுகுமோ தீவினை கூட்டம்? பாவமே நிறைந்த பாதகன் எனினும் பைரவி, நின் திருப்பாதம் மேவுவேன். பிறவி பெருந்தளை மாற்றி விடுதலை நல்குவாய் என்றோ? அன்னையின் கருவில் சிசுவினை கொன்றேன், அந்தணன் ஆருயிர் கவர்ந்தேன், கன்னியை மாய்த்தேன், பசுவை புரிந்தேன், கள்ளினை பருகினேன் எனினும் நின் அருள் பெயரின் உறுதியினாலே நிந்தையும் கவலையும் நீங்கி மன்னிய பிரம்ம பதத்தையும் அடைய வாய்ப்பினை பெற்று நான் உய்வேன் என்று பாடினார். நரேந்திரரை சுட்டிக்காட்டி குருதேவர் பேசலானார். இந்த பையனை பாருங்கள், இங்கே இப்படி அமர்ந்திருக்கிறான். சுட்டி பையன் தன் தந்தையின் அருகில் இருக்கும்போது அப்படியே மரியாதைக்காரனாக இருப்பான். முற்றத்தில் விளையாடப் போய்விட்டால் ஆளே மாறிவிடுவான். இவர்கள் நித்திய சித்தர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். சம்சாரத்தில் ஒருபோதும் கட்டுப்படுவதில்லை. சற்றே வயது வந்ததும் விழிப்புணர்வு பெற்று விடுகிறார்கள். இறைவனை நாடி சென்று விடுகிறார்கள். இவர்கள் உலகிற்கு வருவது பிறருக்கு போதிப்பதற்காகவே. உலகப் பொருட்கள் எதுவும் இவர்களுக்கு இன்பம் தருவதில்லை. இவர்கள் ஒருபோதும் காமினி காஞ்சனத்தில் பற்று வைப்பதில்லை. ஹோமா என்னும் பறவையை பற்றி வேதங்கள் பேசுகின்றன. இந்த பறவை வானத்தில் மிக உயரத்தில் வாழ்கிறது. வானத்திலேயே முட்டையிடுகிறது. அந்த முட்டை அதிக உயரத்திலிருந்து விழுவதால் கீழே வருவதற்கு பல நாட்களாகும். அப்படி வந்து கொண்டிருக்கும் போதே முட்டை பொரிந்து குஞ்சு வெளிவரும். குஞ்சும் கீழ்நோக்கி வர தொடங்கும். அப்போது அதன் கண்கள் திறக்கும், இறகுகள் முளைக்கும். பார்வை வந்ததும் தான் கீழ்நோக்கி செல்வதையும் தரையில் வீழ்ந்தால் அடிபட்டு சின்னாபின்னமாகி விடுவோம் என்பதையும் உணரும். உடனே இறக்கைகளை அடித்து கொண்டு தாய் பறவையை நோக்கி வேகமாக மேலே பறந்து சென்றுவிடும். அப்போது நரேந்திரர் எழுந்து வெளியே சென்றார். அறையில் கேதார், பிராணகிருஷ்ணர், மா முதலிய பலர் இருந்தனர்.
ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதோ பாருங்கள், பாட்டு, வாத்தியம், படிப்பு எல்லாவற்றிலும் நரேந்திரன் கெட்டிக்காரன். அன்றொரு நாள் கேதாருடன் வாதம் செய்தான். கேதாரின் வாதங்களையெல்லாம் நொறுக்கி தூள் தூளாக்கி விட்டான். குருதேவர் மற்றவர்களும் சிரித்தனர். குருதேவர் மாவிடம், ஆங்கிலத்தில் தர்க்கம் பற்றி ஏதாவது புத்தகம் இருக்கிறதா என்று கேட்டார். மா, ஆம் சுவாமி, ஆங்கிலத்தில் தர்க்க சாஸ்திரம் உண்டு என்று கூறினார். நல்லது, அதை பற்றி சிறிது கூறு, கேட்கலாம் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். மா தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டார். அவர் கூறினார், பொதுவான கருத்திலிருந்தே குறிப்பிட்ட கருத்தை கூறும் தர்க்கம் ஒரு வகை. உதாரணமாக, மனிதர்கள் எல்லோரும் சாகக்கூடியவர்கள், பண்டிதர்களும் மனிதர்களே. ஆகவே பண்டிதர்களும் சாகக்கூடியவர்கள். இது ஒரு வகை தர்க்கம். மற்றொரு வகையான தர்க்கம் இருக்கிறது. சில குறிப்பிட்ட உதாரணங்களையோ நிகழ்ச்சிகளையோ பார்த்து அதிலிருந்து சாதாரண கருத்தை அறிதல். உதாரணமாக, இந்த காக்கை கருப்பு, அந்த காக்கையும் கருப்பு. நாம் பார்க்கும் காக்கைகள் எல்லாம் கருப்பாகவே இருக்கின்றன. அதனால் உலகில் உள்ள காக்கைகள் எல்லாம் கருப்பு. இது மற்றொரு வகை. ஆனால் இதில் தவறு ஏற்பட இடம் இருக்கிறது. ஏனென்றால் தேடி பார்த்தால் ஒருவேளை எங்கோ ஒரு நாட்டில் வெள்ளை காக்கை இருக்கலாம். இன்னொரு உதாரணம் இருக்கிறது. எங்கு மழை பெய்ததோ அங்கே மேகம் இருந்தது அல்லது இருக்கிறது. இங்கே மேகத்திலிருந்து மழை பெய்கிறது என்ற சாதாரண கருத்து உருவாகிறது. இன்னும் ஓர் உதாரணம். இவனுக்கு 32 பற்கள், அவனுக்கு 32 பற்கள். எந்த மனிதனை பார்த்தாலும் அவனுக்கு 32 பற்கள். ஆகவே எல்லா மனிதர்களும் 32 பற்களை கொண்டவர்கள். இப்படிப்பட்ட தர்க்க முறைகள் ஆங்கில தர்க்க சாஸ்திரத்தில் உள்ளன என்று கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் இவற்றையெல்லாம் ஏதோ கேட்டு வைத்தார். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவரது மனம் வேறு எங்கோ லயிக்க தொடங்கியது. ஆகவே இது பற்றிய பேச்சு மேலும் தொடரவில்லை. கூட்டம் கலைந்தது. பக்தர்கள் எங்குமங்குமாக உலவிக் கொண்டிருந்தனர்.